தோழர் வணக்கம். நான் புரட்சிகரமான இளைஞர்களிலிருந்து ரவி பேசுறேன் தோழர். வணக்கம் தோழர். மக்கள் அதிகாரம் நெல்லை மண்டலத்திலிருந்து பேசுறேன் தோழர். தோழர் தான் இப்ப ஒரு மிகப்பெரிய வெள்ளத்தை நம்ம நெல்லை, தூத்துக்குடி, கன்னியாகுமரி மாவட்டங்கள் சந்திச்சுக்கிட்டு இருக்கு. இங்க இருந்து நாங்க பாக்குறவங்க எல்லாம் ஒரு என்னடா இவ்வளவு பெரிய ஒரு வெள்ளம், இவ்வளவு பெரிய ஒரு சேதாரம், இப்பதான் சென்னை வெள்ளம் வந்துட்டு போச்சு, சென்னையில இவ்வளவு பெரிய பாதிப்பு, அதுக்குள்ள இதுவா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மக்களுமே ஒரு ரொம்ப ஒரு துயரத்துலதான் பாக்குறாங்க. இது என்னென்ன விளைவுகள் எல்லாம் ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னு பகுதிகள் என்னென்ன விளைவுகளை ஏற்படுத்தி இருக்கு இன்னைக்கு வெள்ளம் அப்படிங்கறத பத்தி கொஞ்சம் விரிவா சொல்லுங்க. சரிங்க சரிங்க. ஒரு போன சனிக்கிழமை இரவு மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு. அது அப்படியே ஞாயிற்றுக்கிழமை முழு பகல் இரவு அப்படி விடாத மழையா தொடர்ந்துகிட்டே இருந்துச்சு. ஒரு கொஞ்சம் கூட அதுல ஓய்வே இல்லை. தொடர் மழை. இந்த தொடர் மழையின் காரணமா என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இந்த பக்கம் பாபநாசம் இந்த பகுதியில இருந்து மேற்கு தொடர்ச்சி மலை இதுல பெஞ்ச மழையின் காரணமா அப்படியே ஆத்துல பயங்கரமான வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுச்சு. அது அப்படியே அந்த வெள்ளப்பெருக்கு தாமிரபரணி நதியோட கலந்து அப்படி உள்ள வர வர அதுக்கப்புறமா அந்த கரையை தாண்டி தண்ணி ஊருக்குள்ள வர ஆரம்பிச்சிச்சு. இது மறுநாள் சொல்றது ஞாயிற்றுக்கிழமை மதியமே இப்படி கொஞ்சம் கொஞ்சமா ஊருக்குள்ள வர ஆரம்பிச்சிச்சு. தண்ணி வர ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் கிராமங்கள்ல இருக்கக்கூடிய கண்மாய்கள், குளங்கள் இது எல்லாமே நிறைஞ்சி அதுவும் கரையை உடைச்சுக்கிட்டு ஊருக்குள்ள வர ஆரம்பிச்சிச்சு. அப்படியே பாத்தீங்கன்னா நகரங்கள்ல பல பகுதிகள் இந்த மாதிரி தண்ணியால சூழப்பட்டுருச்சு. அதே மாதிரி கிராமங்கள்லயும் அதே போல அதுவும் தீவா மாறிடுச்சு. கண்டிப்பா. இப்ப இதனால மக்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க? மக்கள் மிகப்பெரிய அளவுல இது ஒரு பெரிய பாதிப்பு அவங்க சந்திச்சிருக்காங்க. இப்ப சென்னையில இந்த மாதிரி வெள்ளம் வந்துச்சுன்னு சொல்லி இங்க இருந்து திருநெல்வேலியில இருந்து பகுதி மக்கள் அவங்களால முடிஞ்ச நிவாரணங்களை அனுப்பிச்சு வச்சாங்க. இப்ப இன்னைக்கு நிவாரணம் கேட்கக்கூடிய அளவுக்கு அவங்க நிலைமை மாறிடுச்சு. எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப வீடுகளுக்குள்ள தண்ணி புகுந்துட்டதுனால அவங்களோட வாழ்வாதாரம் முற்றிலுமே அழிக்கப்பட்டிருக்கு. அவங்க எதையுமே பொருள் எதையுமே எடுத்துட்டு போக முடியல. அப்ப அவங்க வீட்டுல இருந்த ஃப்ரிட்ஜ்ல இருந்து கட்டில், சேரு, சோஃபா, இந்த மாதிரி டிவி என்னென்ன இருக்குதோ இந்த மாதிரி எல்லா பொருட்களுமே பாத்தீங்கன்னா தண்ணியில நாசமாயிடுச்சு. அவங்க சாதாரண உழைக்கும் மக்கள் சொல்லக்கூடிய வார்த்தை எப்படி இருக்குதுன்னா, அவங்க இந்த மாதிரி நாங்க இன்ஸ்டால்மெண்ட்ல தான் இதை வாங்கியிருக்கிறோம். அதே மாதிரி குழுவுல பணம் கட்டி தான் பணம் எடுத்து தான் ஒவ்வொரு பொருளா வாங்கியிருக்கிறோம். குழுவுக்கு நாங்க தொடர்ந்து பணம் கொடுத்துக்கிட்டே இருக்கிறோமா, வாரம் பணம் கட்டுறோம். இந்த பொருள் முற்றிலும் அழிக்கப்பட்டுருச்சு, நாங்க என்ன செய்ய அப்படிங்கறதான் அவங்களோட வேதனையா இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு கையறு நிலையில மக்கள் நிக்கிறாங்க. ஆமா தோழர், ஆமா கையறு நிலையில இருக்கிறாங்க. இப்ப ஒரு சாதாரணமா அவங்க கடைசியா ஒரு தீப்பெட்டி, ஒரு மெழுகு தெரியாது கொடுங்க அப்படின்ற அளவுக்கு இருக்கிறாங்க. ஏதோ ஒரு சில இடங்கள்ல சாப்பாடு கொடுத்துடுறாங்க. அது அவங்க அரசு தரப்புல இருந்து நமக்கு செய்யற மாதிரி தெரியல. அரசு தரப்புல இருந்து எப்படி இருக்குதுன்னா, மண்டபத்துல அடைக்கப்பட்டவங்களுக்கு ஒரு சில இடங்கள்ல அரசு தரப்புல இருந்து செய்யறாங்க. மற்றபடி பாத்தீங்கன்னா தன்னார்வலர்கள் நிறைய செய்யறாங்க தல. குறிப்பா சொல்ல போனா SDVIல இருந்து செஞ்சிருக்கிறாங்க. அதே மாதிரி சில இஸ்லாமிய அமைப்புகள் செஞ்சிருக்கிறாங்க. அது மாதிரி இப்ப நம்ம தோழர்கள் மக்களதிகாரம் தோழர்கள் உள்ள இறங்கி இருக்கிறோம். அது போக நம்ம தோழர்கள் சொல்லி சித்தா காலேஜ்லயும் லா காலேஜ்ல இருக்கக்கூடிய மாணவர்கள் அவங்களால இயன்ற உதவி நிறைய கலெக்ட் பண்ணி செஞ்சிருக்கிறாங்க. இப்போ ஒரு ரவுண்ட் எல்லாருக்குமே கொடுத்துட்டு வந்திருக்கிறோம். இப்ப திரும்பி மறுதடவை இப்போ ஒரு உதவிக்காக ஒரு நம்பர் போட்டு அந்த நம்பர்ல இருந்து இப்ப காசு கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப அடுத்த கட்டமா இப்ப மக்களை பொறுத்தளவுக்கு தீப்பெட்டி, மெழுகுவர்த்தி, அதே மாதிரி நாப்கின், கொசுவத்தி, இந்த மாதிரி அவங்களுக்கு ரொம்ப அடிப்படையான தேவையா இருக்கு. இப்ப வீடுகளுக்கு எல்லாமே கரண்ட் கட் ஆயிடுச்சு. மாவட்டம் முழுவதுமே கரண்ட் இல்லையா? 3 மாவட்டங்கள்லயுமே இல்ல நம்ம இங்க திருநெல்வேலியை பொறுத்தளவுக்கு ஆத்தோரமா இருக்கக்கூடிய பகுதிகள்ல, தண்ணி உள்ள வந்த பகுதிகள்ல கரண்ட் இல்ல.
ஓ சரி ஆமா. சரி மற்ற பகுதிகளில் வந்து கொஞ்சம் ஒரு 2 நாள் கரண்ட் இல்லாம இருந்தது. அதுக்கப்புறமா வந்து பைய கரண்ட் வர ஆரம்பிச்சிருச்சு. சரி சரி நேத்து சரி நைட்ல இருந்து பல பகுதிகளுக்கு கரண்ட் வந்துருச்சு. சரி இப்படி ஆத்திரமா பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு கரண்ட் இல்ல. சரிங்க. சொல்லப்போனா தூத்துக்குடியும் திருநெல்வேலியும் துண்டிக்கப்பட்டுருச்சுன்னே சொல்லலாம். ஓ தூத்துக்குடியில வந்து முழுவதுமே கரண்ட் இல்ல. ஓ எப்படி இது துண்டிக்கப்பட்டிருக்கு? தொடர் இப்ப வந்து வல்லநாடு இடையில வந்து வல்லநாட்டுல ஒரு பாலம் உண்டு. ஆ தூத்துக்குடிக்கும் திருநெல்வேலிக்கு நடுவுல வல்லநாடு பாலம். அந்த சரி பாலமே சரி. வந்து பிரச்சனைக்குரியதா தான் இருக்கு. ஓ அது வந்து கடந்து போக முடியாத அளவுக்கு இருக்குன்னு சொல்றாங்க. ஆ அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. இன்னொன்னு வந்து கோரம்பள்ளத்துல வந்து ஒரு குளத்துல வந்து உடைப்பு ஏற்பட்டு ஓ அதுவும் வந்து பாத்தீங்கன்னா தூத்துக்குடி கலெக்டர் ஆபீஸ் வந்து சூழ்ந்துருச்சுன்னு சொல்லி சொல்றாங்க. ஓ அதனால சரி சரி. தூத்துக்குடிக்கு இங்க இருந்து போறதுக்கு திருநெல்வேலி டு தூத்துக்குடி வந்து பஸ் போக்குவரத்து பேருந்துகள்லாம் நிறுத்தப்பட்டுருச்சு. நிறுத்தப்பட்டுருச்சு. இல்ல 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 சுத்தமா. அப்போ அங்க கரண்ட் இல்ல. ஆ தூத்துக்குடியில கரண்ட் இல்லைங்கிறதுனால நம்ம யாரையுமே தொடர்பு கொள்ள முடியல. நம்ம மக்கள் அதிகாரம் மண்டல செயலாளர் செல்வம் இருக்காரு. ஆ அவரையும் நாங்க தொடர்பு கொள்றதுக்கு காலையில இருந்து தொடர்ந்து முயற்சி பண்றோம். ஓ அவரையும் தொடர்பு கொள்ள முடியல. என்ன நிலைமைன்னு தெரியல. எங்களால நேர்லயும் போய் பார்க்க முடியல. இது ரொம்ப ஒரு மோசமான நிலைமையா இருக்கு. இப்ப மோசமான அப்ப நிலைமையா இருக்குது. ஆ கேள்விப்பட்ட வரைக்கும் என்ன சொல்றாங்கன்னா திருநெல்வேலியை விட தூத்துக்குடி ரொம்ப அதிகமா பாதிக்கப்பட்டிருக்கு. ஓ ரொம்ப மோசமா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நம்ம ஓ திருநெல்வேலி இப்போ பாதிப்பே ரொம்ப மோசமா இருக்கு. ஆ இதை விட பன்மடங்கு அங்க வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறதா சொல்றாங்க. ஓ அப்ப வந்து வடிகால் பகுதி வந்து தூத்துக்குடி தான். அப்ப ஒட்டுமொத்த தாமிரபரணி தண்ணியும் தூத்துக்குடியில தான் முழுவதும் வந்து பூந்துருச்சு. தூத்துக்குடியில போகுது தொடர். ஆனா என்ன ஆ சொல்றாங்கன்னா மற்ற தூத்துக்குடியை சுத்தி உள்ள பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த குளங்கள் அதே ஆ மாதிரி இது கண்மாய் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அது உடைப்பு ஏற்பட்டு அது உள்ள உடைப்பு ஏற்பட்டு. நகரத்தை நோக்கி வருது ஓ ஓ அப்படின்றத சொல்றாங்க. சரி சரி. அதனாலதான் அது அது ரொம்ப மோசமான ஏரியாவா மாறுது. ஒரு சில ஏரியாவை தவிர இங்க முக்கால்வாசி வந்து தூத்துக்குடி ரொம்ப மோசமா போயிடுச்சு. சரிங்க இதுல இப்ப கிராமங்களோட நிலைமை எல்லாம் எப்படி இருக்கு? எவ்வளவு கிராமங்கள் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு? ஆமா ஆமா தொடர். இப்ப கிராமங்களை பொறுத்தளவுக்கு இங்க வந்து சுத்தி கிராமங்கள் பாதிப்பு ஏற்பட்டிருக்குதான். ஆ இப்ப நகரத்துல எந்த அளவுக்கு பாதிப்போ அதே அளவுக்கு கிராமங்களையும் பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. ஆ சில கிராமங்கள் வந்து துண்டிக்கப்பட்டிருக்குது நம்மளால போக முடியாத அளவுக்கு. ஓ அவங்க இப்ப ஒரு சில இடங்கள்ல வந்து கவர்மெண்ட் வந்து போட்டு மூலமா வந்து கிராமங்கள்ல வந்து இருக்கிறவங்களை மீட்டு கொண்டு வந்து மண்டபத்துல வந்து அடைச்சிருக்கிறாங்க. ஓ அது சரி சரி. அது நடந்திருக்குது. ஆஹ் அவங்களுக்கு நம்ம கேள்விப்பட்ட வரைக்கும் விவசாயம் எல்லாம் போயிடுச்சு தல. விவசாயம் ஆ பயிர் கோவில்பட்டி பகுதி எடுத்துக்கிட்டோம்னா அவங்க வந்து உளுந்து ஆ இந்த மாதிரி சிறுதானியங்கள் இது ஓ எல்லாமே வந்து முழுக்க வந்து மூழ்கி அழிஞ்சு போச்சு மூலிகை அழிஞ்சிருச்சு. அப்படின்றதான். வாழையும் வந்து முழுக்க வந்து அழிஞ்சு போச்சு. சரிங்க. இல்ல இப்ப டிவில பார்க்கும்போது சில காட்சிகள் எல்லாம் வந்து காட்டுறாங்க. அது என்ன அப்படின்னா அந்த மண் வீடுகள்லாம் வந்து அப்படியே சரியுது. ஒரு வயசானவர் வந்து ஒரு 5-6 ஆடுகளை வந்து தரையில போட்டு வந்து அது இறந்ததை வந்து பார்த்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்காரு. இது வந்து பல பல வகையான காட்சிகள் காட்டுறாங்க. அப்புறம் இன்னும் சில கிராமங்கள்ல வந்து சுத்தமா கிராமத்தை சுத்தியே வந்து தண்ணி சூழ்ந்துருச்சு. ஆலங்குடி அப்படிங்கிற ஒரு ஏரியான்ற மாதிரி நினைக்கிறேன். அதெல்லாம் வந்து எங்களுக்கு வந்து கூட்டிட்டு போக வந்து ஹெலிகாப்டர் உதவிலாம் வேணும். இந்த மாதிரிலாம் அந்த மக்கள் வந்து கோரிக்கை வச்சு இந்த மாதிரிலாம் செய்தி சேனல்கள்ல பல்வேறு தகவல் வருது. இது இவ்வளவுதானா இன்னமும் வந்து பல்வேறு இழப்புகள் அப்படிங்கிறது வந்து எந்த அளவு இன்னமும் கோரமா இருக்கா அது கிராமங்கள்ல என்ன நிலைமை? இல்ல நம்ம கிராம பகுதிகளுக்கு பெரும்பாலும் போக முடியல. சரி சரி. அதுக்கு 2 காரணம் இருக்குது. ஒண்ணு என்னன்னா நமக்கு வந்து ஆள் பற்றாக்குறை இருக்குது. சரிங்க. இன்னொன்னு வந்து அவ்வளவு தூரம் போய் வர்றது ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா வெள்ளம் இந்த மாதிரி வந்து அந்த பிரச்சனையினால வந்து நம்மளால அதை தாண்டி போக முடியல ஒண்ணு. இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா 2 நாளா வந்து பெட்ரோல் கிடைக்கல. பல்க்ல பெட்ரோல் இல்ல. ரொம்ப தூரம் போக முடியல. இன்னைக்கு காலையில வந்து ஒரு 1/2 மணி நேரம் வந்து பல்க்ல வரிசையில நின்று அதுக்கப்புறம் தான் வந்து போட்டுட்டு போக முடிஞ்சுச்சு. இந்த மாதிரி நிலைமை இருக்கு. அதனால நம்ம கிராமங்களுக்கு வந்து நம்மளும் வந்து செய்தியில பார்த்ததும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா செவி வழி செய்தியாகவும் தான் கேள்விப்பட்டிருந்தேன். ஆனா இங்க நகரங்கள்ல வந்து ரொம்ப அடித்தட்டு மக்கள் வாழக்கூடிய பகுதிகளில் அப்படி வந்து நிறைய வீடுகள் வந்து இடிஞ்சு போயிருக்கு. நிறைய வீடுகள் இடிஞ்சிருக்கு. ஒரு வீடு வந்து கிட்டத்தட்ட அப்படி இடிக்கிற நிலைமையில இருக்கு. ஒருத்தர் கூட்டு கொண்டு போய் காமிச்சாரு. இந்த வீட்டுல வந்து ரெண்டு குழந்தைகளை வச்சு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இந்த வீடு இடிகிற நிலைமையில இருக்கு. எப்ப வேணாலும் இடிஞ்சிரும்
அவங்க இப்ப மண்டபத்துல தங்கியிருக்காங்கன்னு சொல்லி நம்மளை காமிச்சு அப்புறம் மண்டபத்துக்கு கூட்டு போயும் அவங்கள நேர்ல காமிச்சு ஏதாவது உதவி செய்ய முடியுமான்னு கேட்டாரு. அதே மாதிரி இன்னொரு வீட்டுல ஒரு அக்கா மட்டும் இருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா வீடு மூச்சு வாங்கிருச்சுன்றாங்க. இந்த வார்த்தை ரொம்ப இதா இருக்கு, வீடு மூச்சு வாங்கிருச்சு. முடிய போகுது. ஒரு பக்கம் செவுரு எப்ப வேணாலும் விழலாம். அப்ப நான் ஒரு கம்பு வச்சு அதை அண்டை கொடுத்து அதை நிப்பாட்டி வச்சுட்டு நான் பகல்ல அதுல புழங்குறேன், நைட்டு மண்டபத்துல தங்கிக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. இப்ப நிறைய இந்த ஆடுகள்லாம் வளர்த்து அதன் மூலமா வீட்டுல கணவர் இல்லாதவங்க, குழந்தைகளை படிக்க வைக்கணும்னு நினைக்கிறவங்க, இந்த மாதிரி எல்லாம் ஆடுகள் வளர்த்து அவங்க காப்பாத்துனவங்க எல்லாம் இப்ப ஆடுகள் இறந்து போயிருக்கு, வெள்ளத்தோட அடிச்சு போயிருச்சு. அவங்க திடீர்னு எந்திரிச்சு பாக்குறாங்க, வீடை சுத்தி வெள்ளங்கிறதுனால ஒண்ணுமே பண்ண முடியாம அவங்க மட்டும் வெளியேறி இருக்காங்க. அதனால இருக்கிற ஆடுகள் எல்லாமே அதுல அடிச்சுட்டு போயிடுச்சு. அதெல்லாம் இங்க நடந்திருக்கு. ரொம்ப மோசமான ஒரு நிலைமை தான் இருக்கு. சரிங்க சார். இப்ப ஒரு பக்கம் கிராமங்கள்ல ஒரு பக்கம் பாதிச்சிருக்கு, நகரங்கள்ல இவ்வளவு தீவிரமா பாதிச்சிருக்கு. இப்ப இதுல மக்கள் இப்ப போதுமான அளவுல மக்களை காப்பாற்றுவதற்கு கிட்டத்தட்ட இப்ப நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தா பெரும்பான்மையான மக்கள் ஒரு நீர் சூழ்ந்து இருக்கிறாங்க அப்படிங்கறத மட்டும் உணர முடியுது. அவங்களுக்கு தேவையான அவங்களுக்கான மீட்புக்கான போதுமான வசதிகள் இருக்குதா? என்னென்ன வசதிகள்லாம் அவங்களை மீட்கிறதுக்கு முதல்ல தேவைப்படுது? அதாவது ஒரு பக்கம் பொருள்கள், வீடுகள் இவ்வளவு இழப்புன்றது ஒண்ணு நம்மளால உழைச்சு இவ்வளவு தூரம் சேர்த்த ஒரு இதை இழந்திருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் அவங்களோட அந்த தண்ணி வெள்ளத்துல இருந்து தங்களை காப்பாத்திக்கிறதுக்கு போதுமான உதவிகள் என்னென்ன தேவையா இருக்கு அப்படிங்கறத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. சரிங்களா சொல்லுங்க. எப்படி இருக்குதுன்னா இப்ப ஆத்தோரம் இருக்கக்கூடிய பகுதிகளில் முழுவதுமே வீடுகளுக்குள்ள தண்ணி புகுந்துட்டதுனால வீடு முழுவதுமே சேரும் சகதியமா இருக்குது, சாக்கடையா இருக்குது, ஸ்மெல்லா இருக்குது. அடிச்சு இந்த ஒரு இடத்துல பார்த்தோம் பாத்தீங்கன்னா ஒரு காருக்கு மேல இன்னொரு கார், இன்னொரு காருக்கு மேல இன்னொரு கார் அப்படி இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா சீலிங் ஃபேன்ல இருக்கிறது ஒரு ரெக்கையவே காணும். அந்த 2 ரெக்கை தான் அந்த வீட்டுல இருக்கு. அப்படி பல பொருட்கள் மண்ணு படிஞ்சு போய் அந்த பொருளோட பொருளா கிடக்கு. கீழே எல்லாம் வெளியில தூக்கி வீசிடுது. இதெல்லாம் இருக்கு. இப்படி முழுக்க முழுக்க இருக்கு. அவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த ஆத்தோரத்துல தேங்கி கிடக்கக்கூடிய அந்த தண்ணியை எடுத்து கழுவுறாங்க வீட்டை. அந்த கழுவுன தண்ணி திரும்பி அந்த ஆத்துக்கு போகுது. திரும்பி அதே தண்ணி தான் எடுத்து இன்னொரு வீட்டுல அதை கழுவி விடுறாங்க. இப்படிதான் அவங்களுக்கு இருக்கு. ஒரு அவங்க முற்றிலுமே அவங்களோட வாழ்வாதாரத்தை இழந்துட்டாங்க. பிள்ளைங்க படிக்கக்கூடிய ஸ்கூல் புக்ஸ் எல்லாமே நனைஞ்சு போச்சு. பெரியவங்களுக்கு இது விஷயம் புரியுது, சின்ன குழந்தைகளுக்கு அது புரிய மாட்டேங்குது. அப்ப ஒரு வீட்டுல சொல்றாங்க, இவன் அழுதுகிட்டே இருக்கான், என் புக் எல்லாம் நனைஞ்சு போச்சுன்னு அழுதுகிட்டே இருக்கான், இவனுக்கு என்ன சமாதானம் சொல்றதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா ரொம்ப அழுகுறாங்க. அப்ப வயதானவர்களோட நிலைமெல்லாம் அவங்க மீட்கப்பட்டாங்களா? உள்ள வீடுகள்ல இருந்து வெளியே மீட்கப்பட்டு பொது இடங்களுக்கு வந்துட்டாங்களா? ஆமா, பெரும்பாலும் உயிரிழப்பு அப்படிங்கிறது இல்ல. எப்படி இருந்திருக்குன்னா முடிஞ்ச அளவுக்கு வெளியில போனவங்க போயிட்டாங்க. அப்படி இல்லாதவங்க என்ன பண்ணிருக்கிறாங்க, அப்படி ஒரு மாடி வீடு இருந்தா மாடி வீடோ அந்த மாதிரி தன்னை தற்காத்துக்கிட்டாங்க. அப்படி இருக்கிறவங்களுக்கு பெரும்பாலும் உணவு போய் அவங்க வீடுகளுக்கு போய் சேரல. அதனால அவங்க பட்டினியாகவும் அதுக்குள்ள இருந்திருக்கிறாங்க. அதான் நடந்திருக்குது. குடிக்க இங்க நம்ம போன பகுதிகளில், பாதிக்கப்பட்ட பகுதியில குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை. நம்ம இப்ப ஒரு மத்தியானத்துல இருந்து இங்க உள்ள இறங்கி போய் பார்த்திருக்கிறோம். இப்ப நாங்களுமே யாருமே தண்ணி குடிக்கல. ஏன்னா யார்ட்டையும் கேட்க முடியல, எங்களுக்கு யார்கிட்ட கேட்கறதுன்னு தெரியல. ஏன்னா அவங்க நிலைமை அவ்வளவு மோசமா இருக்கு. அடிப்படை தேவை கூட இல்லாம இருக்காங்க. சரி, இப்படி ஒரு நிலைமை இப்ப போயிட்டு இருக்கு. இந்த நிலைமையில இப்ப மீண்டும் கனமழை வர்றதுக்கான ஒரு அறிகுறிகள் எல்லாம் சொல்லியிருக்காங்க. மீண்டும் அதீத கனமழை பெய்யும். அது மீண்டும் அந்த மாவட்டங்கள்ல அந்த மாவட்டங்கள்ல சில இடங்களே மீண்டும் சொல்றாங்க. இதெல்லாம் இன்னமும் தீவிரமா வெள்ளத்தை கொண்டு வரும் அப்படிங்கிற மாதிரியே ஒரு ஒரு விஷயத்த வெளியில நம்மளுக்கு தோணுது, தெரியப்படுத்துது. இப்ப இதெல்லாம் பத்தி அங்க மக்கள் என்ன பேசிக்கிறாங்க, இல்ல அங்க என்ன நிலவரமா இருக்கு? இப்ப நேத்து கொஞ்சம் மழை வெடிச்ச மாதிரி இருந்துச்சுங்க.
ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. காலையில வந்து அதிகாலையில வந்து கொஞ்சம் ஒரு 6-7 மணிக்கு மேல கொஞ்சம் வெயில் அடிச்சது. வெயில் அடிச்சோன்னா ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு. மக்களும் வந்து ரொம்ப வெயில் அடிச்சது சொல்லி வரவேற்பாங்க. ஆனா அதுக்கப்புறமா என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு மதியம் போல ஒரு மணிக்கு மேல மறுபடியும் வந்து பாத்தீங்கன்னா கிளைமேட்டே மாறி போய் தூறல் போட ஆரம்பிச்சிருச்சு. அப்ப கொஞ்ச நேரம் கேப் விட்டுச்சு, அப்புறம் திரும்பியும் தூறல் போட ஆரம்பிச்சிருச்சு. போய் மக்களை சந்திச்சு பேசும்போதெல்லாம் வந்து தூறிட்டு தான் இருந்தது. இப்ப கொஞ்சம் ஒரு கேப் இருக்கு. இப்ப தூறல் தெரியல, இல்ல எப்போ மழை வரும் என்ன ஏதுன்னு தெரியல. மக்களும் வந்து ஒரு கலக்கத்துல தான் இருக்கிறாங்க. இன்னொரு மழைய வந்து தாங்கக்கூடிய அளவுக்கு இல்லைங்கிறதா மக்கள் சொல்றாங்க. இன்னொரு தடவை மழை பெஞ்சிச்சுன்னா இருக்கிறதும் வந்து நாங்க இழந்துதான் போகணும் அப்படின்ற குறைஞ்சபட்சத்தை கூட இழந்துட்டு போற நிலைமை ஆயிடும். ஆமா, இப்ப அவங்க யார்கிட்டயுமே பொருள் இல்ல. பொருள் இருந்தாலும் பொருள் வந்து நாசமா தான் இருக்கு. இப்ப அவங்களுக்கு இருக்கிறது வீடு, அந்த ஒரே வீடு மட்டும்தான் இருக்குது. இன்னொரு பெருமழை வந்து இங்க பெஞ்சிச்சு அப்படின்னா இந்த வீடுமே தாங்குமா அப்படிங்கிறது சந்தேகம் தான். அதான் மக்கள் வெளிப்படுத்துறாங்க. சரிங்க தோழர், இப்ப என்னென்ன உதவிகள்லாம் வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப அவசியமா தேவையா இருக்கு அப்படிங்கிறது, இது இன்னொன்னு இப்ப வந்து இதெல்லாம் செய்வதற்கு இன்னைக்கு உதவி செய்வது அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய அளவுல நடந்தாதான் வந்து இத செய்ய முடியும், மக்களை மீட்டெடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி நமக்கே தோணுது. அவ்வளவு பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படுத்தின்றத வந்து உணர முடியுது. அப்ப இதுக்கு நம்ம என்னென்னலாம் செய்யலாம், என்னென்னலாம் தேவையை வந்து கோரலாம் அப்படிங்கறத பற்றி ஒரு பொதுவான விஷயங்கள் இருக்கா? ஆமா, எப்படி இருக்குன்னா, ஒரு அம்மா சொல்லும் போது நமக்கு ரொம்ப கலக்கமாயிடுச்சு. ஒரே ஒரு துணிதான் வச்சிருக்கேன், ஒரே ஒரு சேலை தான், இந்த சேலை மட்டும்தான் இருக்குது, மேல போட்டிருக்கிற சட்டையும் இந்த சேலையும் தான் இருக்கு, எனக்கு வந்து ஒரு பாவாடை கூட இல்ல. இந்த சேலையை வச்சுதான் நான் உப்பேத்திட்டு இருக்கேன். மண்டபத்துல ஒரு ஓரமா போய் முடங்கிக்கிறேன். இந்த சேலையை முந்தானையை விரிச்சுக்கிட்டு அந்த சேலை மேலேயே படுத்து இப்படி வர்றேன் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து அந்த விஷயத்த சொல்லும் போது ரொம்ப கலக்கமா இருக்குல்ல. அப்படி வந்து மக்கள் வந்து சுயமரியாதையை விட்டு எப்படி வாய் விட்டு கேட்கறது அப்படின்றதுலயும் சில பேர் வந்து ரொம்ப தயக்கப்படுறாங்க. நம்ம நேருக்கு நேரம் கேட்கும்போது நம்ம கேட்காம நம்ம போகும்போது கூட வந்து ஒரு ஓரமா வந்து துணிமணி கூட இல்ல அப்படின்ற மாதிரி அப்படி சொல்றாங்க. மக்கள் அந்த அளவுக்கு ரொம்ப இதா மோசமான நிலைமையில தான் இருக்காங்க. இப்ப வந்து அவங்களுக்கு நம்ம வெளிப்பட்ட மாதிரி வந்து தண்ணி இல்ல, சுத்தமா தண்ணி இல்ல. உணவுகள் என்ன செய்யறாங்க இப்ப? மொத்தமா வந்து இடங்கள்ல மொத்தமா தங்க வைக்கப்பட்டிருக்காங்களா? அங்கெல்லாம் உணவுகள் வந்து சமைக்கிறாங்களா? உணவுக்கு தேவையான எல்லாம் இருக்கா? அவங்க அத்தியாவசிய தேவைக்கான எல்லாம்? ஆமா, ஒரு சில பகுதிகளில் வந்து அரசு தங்க வச்ச பகுதிகளில் அரசு வந்து சாப்பாடு கொடுத்துருக்குறாங்க. ஒரு சில பகுதிகளில் தன்னார்வலர்கள் கொண்டு வந்து சாப்பாடு கொடுக்குறாங்க. சரி சரி, அது நடந்திருக்குது. அப்போ வந்து பகுதியில இருக்கிறவங்களுக்கும் கொண்டு வந்து தன்னார்வலர்கள் வந்து சாப்பாடு கொடுக்குறாங்க. ஆனா அது எப்படி இருக்குது அப்படின்னா, தேவைக்கு இல்ல, ரொம்ப அவங்களாலே முடியல, குறைஞ்சபட்சம் தான் கொண்டு வர்றவங்க இங்க வந்து மக்கள் வந்து அவங்களோட தேவைக்கு அதை பூர்த்தி செய்ய முடியல. பல பேர் ஏமாற்றமா திரும்புறத நம்ம பாக்குறோம். இப்ப நாம கொண்டு போன பொருளும் வந்து எல்லாருக்கும் போதுமானதா இல்ல. யாருக்கு கொடுக்கறது, யார விடுறதுங்கிறது நமக்கும் புரிய மாட்டேங்குது. நம்மளுமே ஒரு கையேறு நிலையில தான் இருக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். அப்ப வந்து தேவைகள் நிறைய இருக்குது, இங்க கொண்டு போய் கொடுக்கக்கூடியது ரொம்ப குறைவா தான் நம்ம கொடுக்குறோம். அப்படிதான் தோழர் இருக்கு. அப்ப நிறைய வந்து இதுல வந்து நமக்கு இறங்கி களப்பணி செய்யறதுக்கும் ஆள் நிறைய தேவைப்படுது. நம்ம இங்க பாக்குறத விட இங்க அதிகமா மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. செய்திகள்ல பாக்குறத விட செய்திகள்ல வந்து ஒரு மேலோட்டமா இந்த பகுதியில வெள்ளம், இப்படி வெள்ளம், அப்படி வெள்ளம் அப்படின்றது மட்டும்தான் இருக்கு. இந்த பகுதிக்குள்ள இருக்கக்கூடிய ஒவ்வொரு தெருவுக்குள்ள இருக்கக்கூடிய மக்கள் வந்து எந்த அளவுக்கு வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரிய மாட்டேங்குது. கண்டிப்பா அதெல்லாம் வெளிப்படுத்தினா தானே வந்து மக்களும் அதுக்கு தேவையான உதவிகளை செய்யறதுக்கு தயாராவாங்க, வருவாங்க. கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. அப்படி எதுவும் ஊடகங்களோ அல்லது வந்து எதுவோ பத்திரிகைகளோ வந்த மாதிரி நமக்கு தெரியல. சரி சரி. இப்போ உள்ள போகும்போதுதான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்படி நிறைய தன்னார்வலர்கள் வந்து களப்பணி செய்யறதுக்கு வேண்டியது இருக்கு. நிறைய பொருட்கள் தேவைப்படுது. நாப்கின் கொண்டு போய் கொடுத்தோம். நம்ம சித்தா கல்லூரி மாணவர்களும் சட்டக்கல்லூரி மாணவர்களும் அவங்க வந்து ரெடி பண்ணி கொண்டு வந்திருந்தாங்க. அந்த நாப்கின் கொடுத்தோம், நாப்கின் பத்தல.
இப்ப கேக்குறாங்க ஒரு நம்ம கையேந்துறாங்க, நாப்கின் கேக்குறாங்க. நம்ம வந்து இப்ப பிஸ்கட் இல்ல சோறு இல்லைன்னா கூட அது வேற மாதிரி சொல்லிடலாம். நாப்கின் இல்லைங்கிறது சொல்றதுக்கு நமக்கு சங்கடமா இருக்கு. இப்ப இதுல வந்து வேற இப்ப நம்ம எத்தனை கிராமங்கள் போயிருக்கிறோம், இல்ல மற்ற அமைப்புகள்லாம் இல்ல நம்ம எத்தனை நகரங்கள்ல எங்கெங்கெல்லாம் போயிருக்கிறோம், நம்ம என்ன மாதிரியான வேலைகள் செஞ்சுட்டு இருக்கிறோம், இது மாதிரி நமக்கு சப்போர்ட்டா இருக்கிறவங்க என்ன செஞ்சுட்டு இருக்காங்க, இல்ல மற்றவங்க என்ன செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனா இப்ப பாதிக்கப்பட்ட கிராமங்கள் இல்ல நகரங்களுக்கு ஏத்த மாதிரி வந்து நம்ம இன்னும் எவ்வளவு என்னென்ன அதெல்லாம் செய்ய வேண்டியது இருக்கு, எவ்வளவு பேர் வர வேண்டியது இருக்கு, அதை பத்தி எதுவும் உங்களுக்கு ஒரு மதிப்பீடு இருக்கா? அதுல இப்ப நம்ம போனது வந்து ரொம்ப குறைவுதான் நம்ம போயிருக்கிறோம். நம்மகிட்ட இருக்கிற ஆட்களோட எண்ணிக்கை ரொம்ப குறைவு. அந்த அடிப்படையில வந்து பாதிக்கப்பட்ட பகுதிகள் கணக்கில் எடுத்தோம்னா ரொம்ப அதிகமா இருக்குது. நம்ம அதுல வந்து ஒரு 10% கூட நம்ம போய் இன்னும் வந்து உள்ள நுழையல. சரி சரி. இல்ல மற்ற அமைப்பு நீங்க ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி எஸ்டிபி வந்தாங்க, இஸ்லாமிய அமைப்புகள் வந்தாங்க, அவங்களும் வந்து முழுமையா வந்து இன்னும் இப்போ அவங்க இப்ப நம்ம வேலை பார்க்குற எல்லா பேரும் சேர்ந்து இன்னும் முழுமையா அடைய முடியலன்னு சொல்றீங்க? அடைய முடியல, அது உண்மைதான். 10% தான் போயிருப்போமா? ஆமா, இப்ப நம்ம போனதே வந்து ஒரு 10% தான் போயிருப்போம். அவங்க வந்து கொண்டு வந்து உணவு, ஒருவேளை உணவு, இந்த மாதிரி பிஸ்கட், இந்த மாதிரியான பொருட்கள் கொடுக்குறாங்க. கொடுத்தாலுமே அது வந்து எல்லாருக்கும் வந்து பூர்த்தி ஆகல. அதே மாதிரி எல்லா பகுதிகளுக்குள்ளயும் போய் அப்படி பூர்த்தி செய்ய முடியல. சரி சரி. ஆமா, இப்போ குறிப்பா சொல்ல போனா இங்க மேலப்பாளையம் பகுதியே பாதிக்கப்பட்டிருக்கு. பகுதி பாதிக்கப்பட்டிருக்கு. அங்க இருக்கக்கூடிய பாதிக்கப்பட்ட இஸ்லாமியர்களே அவங்க வந்து ஒரு பள்ளிவாசல்கள்ல வந்து அடைக்கலம் கொடுத்திருக்கிறாங்க. அதே மாதிரி பக்கத்துல இருக்கக்கூடிய தாழ்த்தப்பட்ட மக்கள், பாதிக்கப்படக்கூடிய மக்களையும் கூட்டு கொண்டு போய் அவங்க வந்து பள்ளிவாசல்ல தங்க வச்சு உணவு கொடுத்துருக்காங்க. இது நடந்திருக்குது. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இப்பதான் ஒரு சாயந்தரம் போலதான் வந்து அவங்க நம்பர் பிடிச்சி கேட்டோம். இந்த மாதிரி வந்து இது வேணும், தீப்பெட்டியும் மெழுகுவர்த்தியும் வேணும்னு சொல்லி கேட்டோம். எத்தனை பேருக்கு வேணும்னு சொல்லி கேட்டு அத்தனை பேருக்குமே வந்து அவங்க வந்து போய் வாங்கி கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கொடுத்தாங்க. அந்த அளவுக்கு வந்து இஸ்லாமிய நண்பர்கள் தனி நபர்களாகவும் ஏதோ ஒரு அமைப்பு அல்லது வந்து அவங்களே வந்து நண்பர்கள் குழு, தொண்டு நிறுவனம் அந்த மாதிரி பேர் வச்சுக்கிட்டு அவங்க பல்வேறு பகுதிகளில் அவங்க வந்து வேலை செய்யறாங்க. என்ன தேவைன்னு கேட்டு இந்த மக்களுக்கு கொண்டு போய் கொடுக்குறாங்க. ஆனா என்னன்னா மக்களோட தேவை ரொம்ப பெருசா இருக்கு. ஏன்னா எல்லா அடிப்படையும் என்ன சொன்னோம் இல்லைங்களா, ஒரு தீப்பெட்டி முதற்கொண்டு வந்து அவங்களுக்கு இல்லைங்கும் போது நீங்க இருக்கிறது பத்தாது. இருக்கிற ஆட்களோ இவங்க கொடுக்கக்கூடிய பொருட்களோ நம்ம இறங்கி வேலை செய்யறதோ பத்தாதுங்கிற மாதிரி தான் இருக்கு. நம்ம இது வரைக்கும் ஒரு 10% தான் உள்ள போய் அங்க தொட்டு இங்க தொட்டு நம்ம பொருள் கொடுத்துருப்போம், உதவி செஞ்சிருப்போம். ஆமா, இந்த பாக்கி ஒரு 90% மக்களும் பகுதிகளும் இன்னும் வந்து நம்ம போய் ரீச் ஆகல, அல்லது அவங்களுக்கு நாம இன்னும் வந்து முழுமையா அவங்க தேவையை பூர்த்தி செய்யல. சரி சரி. இப்ப வந்து இருக்கிற நிலைமையில் அங்க உள்ள மக்களை வச்சே வந்து இல்ல அங்க உள்ள இளைஞர்களை வச்சே இந்த இதெல்லாம் சரி பண்ணிக்கலாமா, இல்ல பக்கத்து மாவட்டங்கள்ல இல்ல எங்கெல்லாம் வந்து வாலண்டியர்ஸ் இருக்கிறாங்களோ அவங்க எல்லாம் வந்து களத்துக்கு வந்து இப்படி மக்கள் மத்தியில போனாதான் இது சரி பண்ண முடியுன்ற நிலைமை இருக்கா? கண்டிப்பா வந்து இருக்கிறவங்களை வச்சு சரி பண்ணவே முடியாதுங்க. சரி பண்ண முடியாது. இன்னொன்னு வந்து ஒரு மையமான வந்து ஒரு கோஆர்டினேஷன் இல்ல. இப்ப நம்ம வந்து ஒரு பகுதியில் இப்ப இறங்கி சில பகுதிகளில் வேலை செய்யறோம். இப்ப நம்ம இப்பதான் வந்து ஒரு நம்பர் கொடுத்து இந்த நம்பருக்கு வந்து தொடர்பு கொள்ளுங்கன்னு சொல்லி நண்பர்கள் வாட்ஸ்அப் மூலமா பரப்பி விட்டு இருக்காங்க. இப்பதான் நம்ம வந்து ஒவ்வொன்னா இப்ப வந்து நிதி அப்படிங்கிறது இப்ப வந்து தோழர்கள் சொல்றாங்க இதை நோக்கி வருது அப்படின்ட்டு. அப்ப இப்பதான் வந்து கல்லூரி மாணவர்கள் நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாங்க. இணைஞ்சு இப்ப களத்துல இறங்கி இருக்கிறோம். இப்ப அது போல வந்து அந்த பக்கம் எங்கெங்க இருந்து வருது நமக்கு மக்களுக்கு வந்து பொருள் வந்து சேர்க்கிறாங்கன்றது இன்னும் தெரியல. ஒரு பக்கம் வந்து இஸ்லாமிய நண்பர்கள் சேர்த்துட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு நமக்கும் இன்னும் வந்து ஒரு இணைப்பு இல்லாம இருக்கு. அது போக இன்னும் தொண்டு நிறுவனங்கள் சேர்க்கிறாங்க. சில நகைக்கடை இந்த மாதிரியான ஆட்கள் கூட கொண்டு வந்து கொடுக்குறதா மக்கள் சொல்றாங்க. ஆமா, இன்னும் நமக்குள்ள ஒரு இணைப்பு இல்லை அப்படிங்கிறதுனால இது துண்டு துண்டா இருக்கு. துண்டு துண்டா வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு என்ன முடியுதோ அதை மட்டும் செஞ்சுட்டு போற மாதிரி இருக்கு. கண்டிப்பா. இப்ப நீங்க சொல்ற நிலைமையில இருந்து ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்க முடியுது. அதாவது இப்ப பெரும்பான்மையான மக்கள் பாதிப்புல இருக்கிறாங்க, வாழ்வாதாரம் எல்லாத்தையும் இழந்திருக்கிறாங்க. இந்த மாதிரியான ஒரு நேரத்துல அவங்களே அவங்கள வந்து மீட்டெடுத்துக்கிறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப சவாலான ஒரு நிலைமை.
அந்த நிலைமையை வந்து நான் நீங்க சொல்றது பாக்குறேன். இப்போ வந்து வெளியில இருந்து இப்போ வந்து மற்ற மாவட்டங்களில் இருந்து உதவி செய்யக்கூடியதா இருக்கட்டும், வெளியில இருந்து ஆட்கள் போய் வந்து உதவி செய்யக்கூடியதா இருக்கட்டும், இப்படிலாம் வந்து நிறைய செய்ய வேண்டியது இருக்கு அப்படிங்கிற இதை வந்து உணர முடியுது. இப்போ மற்ற மாவட்ட மக்கள்லாம் வந்து இதுல என்ன பங்களிப்பு செலுத்தணும்னு நீங்க நினைக்கிறீங்க? அதான் இதுல முடிஞ்ச வரைக்கும் வந்து களத்துல இறங்கி அவங்க கூட நிக்கிறதுக்கு ஆள் தேவைப்படுது. சரி. நம்ம ஒரு வீடுல பாக்குறவங்க வந்து பாத்தீங்கன்னா வீடை சுத்தி தண்ணி இருக்குது. அவங்க என்ன பண்றாங்கன்னா வீட்டுக்குள்ள இருந்து உள்ள இருந்த தண்ணியை எடுத்து கோரி வெளியில ஊத்துறாங்க. அப்படி இருக்குது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா தெருவுலாம் எல்லாமே வந்து நாசமாயிதான் இருக்கு. அப்ப வந்து மண்டபங்கள்ல தங்கி இருக்கிறவங்களுக்கு எந்த அடிப்படை வசதியும் இல்லை. இப்ப களத்துல இறங்கி அந்த மக்களை போய் சந்திச்சாதான் அந்த மக்களுக்கு என்ன பிரச்சனைங்கிறது நமக்கு தெரியும். அப்படி களத்துல இறங்கி போய் மக்களை போய் சந்திச்சு போறதுக்கு நம்ம கிட்ட வந்து சோர்ஸ் இல்ல, ஆட்களே இல்ல. ஆட்கள் இல்ல. அதாவது மக்களினுடைய உண்மையான பிரச்சனை பாதிப்புகளை இன்னும் கூட நம்மளால வந்து முழுமையா தெரிஞ்சுக்கிற முடியாத ஒரு பாதிப்புல சூழப்பட்டு அவங்க வந்து நம்ம கூட தகவல் தெரிவிக்க முடியாம கூட இருக்கிறாங்க. அப்படிலாம் சொல்லும் போது கிட்டத்தட்ட அப்படிதான் இருக்கு. எந்த தகவல் தொடர்புமே இல்ல. அவங்க என்ன செய்வாங்க, என்ன செய்ய முடியும்? அப்ப வெளியில இருந்து யாராவது போய் தான் வந்து இதை வந்து அவங்களுக்கு மீட்டெடுக்கிறதுக்கான எல்லா வகையான வேலையும் செய்யணும் அப்படிங்கிறது இன்னும் ரொம்ப அவசர தேவையா வந்து இருக்கிறது உணர முடியுது. கண்டிப்பாங்க. இப்ப அப்படி வெவ்வேறு மாவட்டங்கள்ல இருந்து வெவ்வேறு ஊர்கள்ல இருந்து நம்ம இது பாதிக்கப்பட்ட இடங்களுக்கு வரும்போது அவங்க உள்ள போய் அந்த மக்களோட நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு உதவி செய்யும் போது அவங்க அதுல இருந்து அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து சமூக வலைதளத்தின் மூலமா இந்த பகுதி மக்களுக்கு என்னென்ன தேவை இருக்கு அப்படின்னு வெளியில சொல்ல முடியும். அப்படி சொல்ல முடியும் போது நிறைய உதவிகள் வெளியில இருந்து வரும். நான் கேள்விப்பட்டோம் திருநெல்வேலியில வந்து இயல்பு நிலை திரும்பியதுன்னு சொல்றாங்க செய்தியில அப்படின்னு சொல்றாங்க. அது அப்படி இல்லை. அது இல்ல, இயல்பு நிலையெல்லாம் திரும்பல. அவங்க இன்னும் இயல்பு நிலைக்கு திரும்புறதுக்கு இன்னும் பல நாட்கள் ஆகும். ஆமா, நம்ம இந்த மாதிரி வந்து உள்ள இறங்கி மக்கள் உள்ள இறங்கி வேலை கூட வந்து உதவி செஞ்சாங்கன்னா அவங்க அந்த இயல்பு நிலைக்கு திரும்புறது ரொம்ப சீக்கிரமா திரும்ப முடியும். அவங்க வாழ்வாதாரத்தை அவங்க மீட்டிக்க முடியும். ஆமா, அது மக்கள் தான் வந்து களத்துல இறங்க வேண்டிய அவசியம் இருக்கு. ஜனநாயக சக்திகள் உள்ள இறங்க வேண்டிய அவசியம் இருக்கு. அப்படி நம்ம பாக்குற இடங்கள்ல இன்னும் வந்து மக்கள் வெவ்வேறு பகுதிகளில் இருந்து அப்படி யாரும் வரல. ஏன்னா அப்படி செய்திகள் அவங்களுக்கு போய் சேரலைங்கிறது தான். சரிங்க. இப்ப வந்து பெட்ரோல் இந்த மாதிரி பொருட்கள் எல்லாம் வந்து கிடைக்கலன்னு சொன்னீங்க. இதே மாதிரி வந்து அதாவது தேவையான பொருட்கள் முக்கியமா வந்து போர்வைகள், துணிமணிகள், இப்படி பல்வேறு பொருட்களும் வந்து இப்ப மக்களுக்கு வந்து ரொம்ப அவசியமா இருக்கு. அப்படி இருந்தாதான் வந்து இந்த நிலைமையை குறைஞ்சபட்சம் கூட கடக்கிறதுக்கான நகர்வு நோக்கி போக முடியும் அப்படிங்கிறது வந்து தெரியுது. சரிங்க. இது வந்து வேற இந்த விஷயங்களை வந்து தீர்க்கிறதுக்கு வேற என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னு எதுவும் ஆலோசனை தான் பொதுவா வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கும் சரி, இந்த பாதிப்பை வந்து உணர்ந்து சரி பண்ணணும்னு நினைக்கக்கூடிய அனைவருக்கும் நீங்க என்ன சொல்றீங்க அப்படிங்கறத சொல்லுங்க. அது அவங்களோட ஒத்துழைப்பும் தரணும் அப்படிங்கறது நம்ம சார்பா வந்து கேட்டுக்கிறோம். ஆமா, கண்டிப்பா. நீங்க அது எதுவும் கோரிக்கை இருந்தா சொல்லுங்க. இப்ப திருநெல்வேலி, தூத்துக்குடி இந்த பாதிக்கப்பட்ட பகுதி இதை சுத்தி இருக்கக்கூடிய ஊர்கள்லயோ அல்லது அக்கம் பக்கத்துல இருக்கக்கூடிய மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய ஒரு தன்னார்வலர்களா இந்த விஷயத்துக்குள்ள இறங்க வேண்டிய அவசியம் இருக்கு போல. நேரடியா ஒரு கலப்பணி செய்யறதுக்கு இறங்க வேண்டிய அவசியம் இருக்கு. அப்படி வந்து ஆர்வம் உள்ளவங்க கண்டிப்பா இதுல வந்து இறங்கணும். இப்ப நம்ம வந்து நம்முடைய அமைப்பு நம்பர் தர்றோம், நம்மளை கான்டாக்ட் பண்ணாலும் நம்மளும் அந்த மாதிரி வந்து அவங்களோட சேர்ந்து நம்ம வந்து களத்துல இறங்கி வேலை செய்யறதுக்கு தயாரா இருக்கிறோம். அப்படி நம்ம வந்து இறங்கலாம். அது போக வந்து மக்களுக்கு நிறைய பொருள் உதவியும் தேவைப்படுது. அப்படி வந்து நிதி மூலமாகவும் அப்படி களத்துல இறங்கி வேலை செய்ய முடியாதவங்க நிதி உதவியாகவும் செய்யலாம் அப்படிங்கறதுதான் விஷயமா இருக்குது. இந்த 2 கோரிக்கை. மீட்பு பணிகளுக்கு தேவையானதெல்லாம் இப்போ படகுகள் மாதிரி வந்து அவங்க வந்து வெள்ளத்துல இருந்து மீட்பதற்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் வந்து போதுமான அளவு இருக்கா? எல்லா இடத்துலயும் இப்படி தெரியுதா? இருக்குதா? எல்லாமே சூழ்ந்த பகுதிகள் எல்லாம் ஹெலிகாப்டர் இந்த மாதிரி வந்து இதெல்லாம் வந்து விமானங்கள்லாம் வருது. அதெல்லாம் வந்து போதுமான அளவு இருக்குதா? அவங்க எல்லாம் வந்து கோரிக்கை தான் சொல்லுங்க. இல்ல கோரிக்கையா இல்ல, அவங்க விமர்சனமா தான் சொல்லியிருந்தாங்க. ஆனா இப்ப எல்லாமே வந்து ஓரளவுக்கு மக்கள் வந்து அங்க இருந்து வெள்ளத்துல இருந்து மீண்டு வெளியில வந்துட்டாங்க. வெளியில வந்து இப்ப பாதுகாப்பான இடங்கள்ல தான் இருக்காங்க.
அவங்களோட வாழ்வாதாரம் தான் அழிஞ்சு போச்சு. இப்ப மக்களை மீட்கிறதுக்கு வந்து வெளியில இருந்து தூத்துக்குடியில இருந்து போட்லாம் வந்து இங்க வந்து திருநெல்வேலியில வந்து அவங்களை வந்து மீட்டு கொண்டு வந்திருக்குது. அதே மாதிரி ஹெலிகாப்டரும் வந்து இங்க வந்து மக்களை வந்து மீட்டிருக்குது. இது நடந்திருக்கு. அதனால வெள்ளத்துல இப்ப பாதிக்கப்பட்டு உள்ள இல்ல, மக்கள் யாரும் இல்ல, அப்படி யாரும் பெரிய சிக்கல்ல இல்ல. இப்ப தூத்துக்குடி நிலைமை என்னன்னு தெரியல. அதை பொறுத்த வரைக்கும் தகவல் தொடர்பு இதெல்லாம் இருந்தாதான் அங்க முழுமையா என்னன்னு தெரிஞ்சுக்க முடியும். ஆமா ஆமா, தூத்துக்குடி நிலைமை தெரிய மாட்டேங்குது. நம்ம பேசுறது எல்லாமே திருநெல்வேலியை மையப்படுத்தி தான் பேசிட்டு இருக்கிறோம். தூத்துக்குடியில என்னன்னு தெரியல, தொடர்பு கொள்ளவே முடியல. சரிங்க சரிங்க தோழர். இப்போ வந்து தமிழ்நாட்டில் உள்ள மாணவர்கள், இளைஞர்கள், ஜனநாயக சக்திகள் அனைவருக்கும் வந்து நம்ம இதை வந்து கேட்டுக்கிறோம். அதாவது வந்து மக்களுக்கு தேவையான பொருட்கள், நிதி உதவிகள், நேரடியா களத்துல இறங்கக்கூடிய நபர்கள், இந்த மாதிரி மக்களை மீட்பதற்கான சாதனங்கள், இது எல்லாமே வந்து மக்களுக்கு வந்து கிடைப்பதன் மூலமா தான் இந்த வெள்ளத்திலிருந்து மக்களை வந்து இந்த பாதிப்புல இருந்து மீட்க முடியும் அப்படிங்கிறது கண் முன்னாடி வந்து நிக்குது. அதுக்காக வந்து அனைவரையும் வந்து நம்ம தங்களால் முடிந்த அனைத்தையும் வந்து செய்யணும்னு கேட்டுக்கிறோம். கண்டிப்பா இது மிகப்பெரிய பேரிடர் தோழர். கண்டிப்பா அப்படி பேரிடரா அறிவிச்சுதான் நம்ம இதை வந்து மக்களுக்கு கொண்டு போகணும். இது ரொம்ப சாதாரண விஷயம் இல்ல. கண்டிப்பா அது ரொம்ப சாதாரண விஷயமா தான் வந்து தெரிவிக்கப்படுது மக்கள் மத்தியில. அது மாற்றி ஒரு பேரிடர், இது எல்லாமே வந்து ஒரு பங்களிப்பு செலுத்த வேண்டிய அவசியம் இருக்கு. கண்டிப்பா. சரிங்க தோழர், களத்துல சந்திப்போம் தோழர். நன்றி.